இந்தியாவோட பாராளுமன்றம் நேற்று ஒரு போர்க்களமாக காட்சி அளிச்சது. இதுக்கு நடுவில் யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவரான திரு ராகுல் காந்தி அவர்கள் தான் இருந்தார். அவர் என்ன சம்பவம் பண்ணார் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவர் யாரோட மண்டையவோ உடைச்சிட்டாரு அப்படின்லாம் பேசிக்கிறாங்களே, அதெல்லாம் உண்மையா? இது சண்டையா, இல்லை போராட்டமா, இல்லை இதுக்கும் மேலே இன்னும் ரொம்ப தீவிரமானது ஏதாவது ஒன்றா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஐம் வெற்றி, வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். யுனைடெட் ஃபார் ட்ரூத், உண்மையை அறிய வாருங்கள். டிசம்பர் 19, அதாவது நேற்று பார்த்தீங்க அப்படின்னா பாராளுமன்றத்தில் ரொம்ப பெரிய டிஸ்கஷன் நடந்துட்டு இருந்தது. யார் யாருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபிக்கும் எதிர்கட்சியான காங்கிரஸுக்கும் தான். இதுல எல்லாராலையும் கவரப்பட்ட ஒரு தலைப்பு என்ன அப்படின்னா, எதிர்கட்சியான ராகுல் காந்தி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாரு, அவர் யாரோட தலையோ உடைச்சிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் வந்தது. அந்த டாபிக் தான் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. பாஜக எம்பிக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ராகுல் காந்தி 2 எம்பியை, அதாவது பிஜேபியை சேர்ந்த 2 எம்பியை தள்ளி விட்டாரு. இதுல ஒருத்தர் ரொம்ப படுகாயமாயிட்டாரு, அவரு தலையெல்லாம் உடஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது யாரோட தலை அப்படின்னா, பிஜேபியில் இருக்கக்கூடிய பிரதாப் சந்திர சாரங்கி அவரோட தலை தான் உடஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. இன்னொரு எம்பிக்கும் ரொம்ப படுகாயமாயிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அந்த வீடியோ ரெஃபரன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அட்டாச் பண்றேன், பார்த்து என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதனோட அடிப்படையில் டெல்லி போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 5 பிரிவுகளின் கீழே ராகுல் காந்தி மேலே எஃப்ஐஆர் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. செக்ஷன் 117 வாலண்டியராக போய் ஒருத்தங்களை காயத்தை ஏற்படுத்துறது அப்படின்ற ஒரு பிரிவு கீழையும், 2வது வழக்கான செக்ஷன் 125 பிறரின் வாழ்க்கை அல்லது தனி பாதுகாப்பிற்காக ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டதற்காகவும், 3வது பிரிவான செக்ஷன் 131 குற்றத்தை ஏற்படுத்தியதற்காகவும், 4வது பிரிவான செக்ஷன் 351 மிரட்டல், 5வது பிரிவான செக்ஷன் 3 அதில் 5வது பிரிவில் கூட்டு நோக்கம் அப்படின்ற ஒரு 5 பிரிவுகளுக்கு கீழே டெல்லி போலீஸ் ராகுல் காந்தி மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. பாராளுமன்ற மோதலின் போது நடந்த தாக்குதல் மற்றும் தூண்டுதலுக்காக ராகுல் காந்தி மேலே பிஜேபியை சேர்ந்த எம்பியான அனுராக் தாக்கூர் அப்படின்றவர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. இந்த மோதல்ல பிஜேபி எம்பியான பிரதாப் சாரங்கி மற்றும் முகேஷ் ராஜ்புட் இவங்க 2 பேரும் காயமானதாகவும், அவங்க 2 பேர்த்துக்குமே மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய ராகுல் காந்தி இதுவரைக்கும் கைது செய்யப்படவில்லை. அது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. என்னதான் எஃப்ஐஆர் கேஸ் இருந்தாலுமே, அவர் மேலே குற்றச்சாட்டு இருந்தாலுமே, இதுவரைக்கும் அவர் கைது செய்யப்படலை. அந்த நியூஸை வாய்ஸ் ஆர்மி கிளியராக கேட்டுக்கோங்க. அவர் இன்னும் அரெஸ்ட் பண்ணப்படலை. ஓகேவா? அவர் மேலே வழக்கு பதிவு மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுக்கெல்லாம் ராகுல் காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, அவரு நான் எந்த ஒரு தப்புமே பண்ணல, நான் யாரையும் தள்ளி விடல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. नहीं देखिए, मैं पता नहीं आपके शांत हो जाए, आपके कैमरा में होगा। ये पार्लियामेंट की एंट्रेंस है, इसमें मैं अंदर जाने की कोशिश कर रहा था, तो बीजेपी के एमपी जो थे वो मुझे ऐसे रोकने की कोशिश कर रहे थे, धकेल रहे थे और मुझे धमका रहे थे, तो वो हुआ है बस. நான் யாரு கூடயும் தகராறுல ஈடுபடல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுல யார் சொல்றது உண்மை, யார் சொல்றது தப்பு அப்படின்றது டெல்லி போலீஸ் விசாரிச்சா மட்டும்தான் நமக்கு உண்மை என்னன்றது தெரிய வரும். இப்ப நடந்த இந்த சம்பவம் இந்தியாவோட அரசியல்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அதிர்வலையை உருவாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எதிர்கட்சியான காங்கிரஸ் இந்த சம்பவத்தை எதிர்க்கணும் அப்படின்றக்காகவே அவங்க எந்த ஒரு கருத்தையுமே தெரிவிக்காம இருக்காங்க, ரொம்பவே மௌனமாவே இருக்காங்க. இதே நேரத்துல பிஜேபி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது எதிர்கட்சியான காங்கிரஸோட ஒரு ஒழுக்கமின்மையான செயல், அதை குறிக்குது அப்படின்ற மாதிரி அவங்களும் புகார் சாட்டிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற பொதுமக்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க, பாராளுமன்றத்தை நீங்க கொள்கை பேசுறதுக்காக பயன்படுத்துறீங்களா, இல்ல உங்களோட தனிப்பட்ட சண்டைகளை நீங்க போடுறதுக்காக யூஸ் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. வாய்ஸ் ஆர்மி, உங்களுடைய தாட் என்ன? இது உண்மையாவே ஒரு அரசியல்ல ஒழுக்கக்கேடான ஒரு செயலா, இல்ல அரசியல் மலுப்பலா அப்படின்றதையும் சொல்லுங்க. உங்களோட கமெண்டை கீழே பதிவு பண்ணுங்க. அது எப்பயுமே நிலைத்து இருக்கும். இப்போ நான் கிளம்புறேன். அது வரைக்கும் பை.